வணக்கம். வள்ளுவரே, ஒரு செயலை மேற்கொள்ள, ஒரு தொழிலை துவங்க நாம் ஒரு இடத்தை தேர்வு செய்யும்போது நாம் வேறு என்னென்ன விஷயங்களை மனதில் கொள்ளணும் வள்ளுவரே? அப்பனே, நாம் செய்யும் செயலின் இடத்துக்கு தக்கனதான் உபகரணங்களையும் ஊழியர்களையும் தேர்வு செய்யணும். நம்மக்கிட்ட வலிமையான சக்கரங்களை உடைய பெரிய தேர் இருக்குது. சரி, உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதிநவீன கார் இருக்குன்னு வச்சுக்கோயேன். அதை கடலில் ஓட்ட முடியுமா? முடியாது. அதே மாதிரி மகா பெரிய கப்பல், எந்த இயற்கை ஏற்றப்பாட்டையும் எதிர்கொள்ளும் நவீன வசதிகள் கொண்டது, அதை தரையில் நிலத்தில் ஓட்ட முடியுமா? முடியாது. நிலத்தில் தேரும் காரும் தான் ஓடும், கடலில் கப்பல் மட்டும்தான் ஓடும். நிலத்தில் தேர் ஓட்டணும்னா நல்ல சாரதி தேவை, கார் ஓட்டணும்னா நல்ல ஓட்டுநர் தேவை. கடலில் திறமையாக கப்பலை செலுத்தினோம்னா திறமையான மாலுமிகள் தேவை. அதனால் ஒரு செயலை மேற்கொள்ளும் போதும் ஒரு தொழிலை தொடங்கும் போதும் இடத்துக்கு தக்கன உபகரணங்களையும் ஊழியர்களையும் தேர்வு செய்யணுங்கிற பொருளை தான் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்தின. கடலில் தேர் ஓடாது, கடலில் போகிற கப்பல் நிலத்தில் ஓடாதுன்னு இடநறிதல் அதிகாரத்தில் 496வது குறளை எழுதி வச்சேன். இது போர்க்களத்துக்கு ரொம்பவே பொருந்தும். நாம் போர் செய்ய தேர்ந்தெடுக்கும் இடத்துக்கேற்ப இராணுவத்தை, அதாவது தரைப்படையை பயன்படுத்தணுமா, விமானப்படையை பயன்படுத்தணுமா, கப்பற்படையை பயன்படுத்தணுமா, ட்ரோன்களை பயன்படுத்தணுமா, ஏவுகணைகளை பயன்படுத்தணுமா, எத்தகைய தடுப்பு வியூகங்களை கையாளணும் அப்படிங்கிறதையெல்லாம் முடிவு செய்யணும். அப்போ தான் வெற்றி கிடைக்கும். தேரையும் கப்பலையும் எடுத்துக்காட்டாக சொல்லி இடத்துக்கு தக்கனதான் உபகரணங்களையும் ஊழியர்களையும் தேர்ந்தெடுக்கணும்னு அருமையாக வழிகாட்டிட்டீங்க வள்ளுவரே. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. கடலில் தேர் ஓடாது, கடலில் ஓடுற கப்பல் தரையில் ஓடாதுங்கிறத சொல்லி தனி மனிதர்கள் படைத்தலைமையில் இருக்கிறவங்க இருவருக்குமே இடத்துக்கேற்ப உங்கள் உபகரணங்களை ஊழியர்களை தேர்வு செய்யும் மனநிலை இருக்கட்டும்னு தெளிவாக புரிய வச்சுட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.